இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க, வீட்டை போயிட்டு நான் வீட்டை பூட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பூட்டு இழுத்து பார்ப்பாங்க. கடையை சாத்திட்டு போயிடுவாங்க, வந்து மறுபடியும் 4 முறை இழுத்து பார்ப்பாங்க. சிலர் வீட்டுக்குள்ள வந்து ஃபேன் போட்டு வந்துட்டுனா என்னன்னு தெரியலையப்பா, வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ணுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிலர் கை கழுவிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கை சுத்தமாக தான் இருக்கும், மறுபடியும் கை கழுவிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பிரக்ஞை அப்படிங்கிறது ஆஃப் ஆயிட்டு அவர்கள் செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆங்ஸைட்டினா பதற்றம், எதை பார்த்தாலும் பயம், என்ன பண்றதுன்னே தெரியாது, நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற பயம், ஒரு மனசோட படபடப்பு, அது ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷனா எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமா படுத்துட்டு தொடர்ந்து வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் இதே வேலையா, எந்த வேலையா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்றது. பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப உற்சாகமா இதை வெட்டி முடிச்சிருவோம்பா, எது என்னாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. சில டைம் ஐயோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உளவியல் ரீதியாக நிறைய வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே எல்லாமே இருக்குங்க. அது அளவை மீறி போகும்போது தான் அதற்கு ஒரு பெயரிட்டு அதற்கு இது ஒரு டிஸார்டர் அப்படிங்கிற முத்திரையை மருத்துவர்கள் அதுக்கு வந்து பஞ்ச் பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து அந்த பிரக்ஞைன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிரக்ஞை, அதை வந்து நாம அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அந்த பியூர் அவேர்னஸ் அதை வந்து அதோடவே இருக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரெசன்ட் இந்த ப்ரெசன்ட் எப்பவுமே நாம் எந்த வேலை செய்தாலும், நாம் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.